அன்பான இனிய உறவுகளுக்கு இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்ங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம அருணுக்கும், முத்துவுக்கும் ஆரம்பத்துலேருந்தே முட்டிக்கிட்டு தான் இருக்குது. இப்போ இதில் சீதாவும் ரொம்ப இப்போ மாமா மேலே கோச்சிட்ருக்காங்க. இங்கே மீனா வந்து வீட்டில் நடந்ததை சொல்கிறாங்க. இந்த மாதிரி நடந்துருச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு, சீதா ஏன் இப்படி புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா அப்படின்னு புலம்பையிலே, இப்போ என்ன அவளுக்கு நான் மன்னிப்பு கேட்கணும் அவ்வளோதானே அப்படின்னு முத்து சொல்லையிலே, இங்கே பாருங்கள் எதுக்கு நீங்கள் மன்னிப்பு கேட்கணும், உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை, அவள் எப்படி வேணாலும் புத்தி கட்டு போய் பேசட்டுங்க, ஆனால் நீங்கள் மன்னிப்பு கேட்குறேன் அது இதுன்னு சொல்லிக்கிட்டீங்க, அப்புறம் பார்த்துக்கோங்க. மீனா விடு, அவள் என்ன ஆசைப்படுறா விடு, இப்போ என்ன மன்னிப்பு தானே. நீங்கள் இப்போ தப்பு பண்ணீங்களா, வேணும்னு பண்ணீங்களா, என்ன மீனா அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் வா நம்ம போயிட்டு அம்மாகிட்ட போய் பேசிட்டு வருவோம் அப்படின்னு மனசு சரியில்லாமல் 2 பேரும் கிளம்புறாங்க. அம்மா கிட்ட போய் பேசிகிட்டு இருக்காங்க. அம்மா அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாருமா அப்படின்னு சொல்லிட்டு, அத்தை நான் ஃபீல் பண்ணலை, உங்கள் மக தான் ஃபீல் பண்ணுறா அப்படின்னு முத்து சொன்னோன்னே அப்படியே பார்க்குறாங்க. யாருக்கு சொல்கிறதுனே தெரியலையே மாப்பிள்ள அப்படிங்கிறாங்க. இதுக்கு தான் அந்த அருணை விட்டுரு, வேணான்னு சொன்னால் கேட்டாளா அப்படிங்கல. ஐயோ அத்தை விடுங்க, அந்த அருண் வந்து என்னதான் ஒரு இதாக இருந்தாலும் ஏன் மேலே மட்டும்தான் கோவமாக இருக்காரு, மற்றபடி பொண்டாட்டி மேலே பாசமாக தானே இருக்காரு அப்படின்னு சத்தியா இருந்துட்டு, மாமா பொண்டாட்டி மேலே சந்தோஷமாக பாசமாக வச்சுக்கணும்னா அந்த குடும்பத்தையும் சந்தோஷமாக வச்சுக்கணும், பொண்டாட்டியை மட்டும் சந்தோஷமாக வச்சுட்டு அவங்க கூட எல்லாத்தோடையும் சண்டை மூட்டி விடணும் அப்படி இப்படின்னு பார்க்குறாரு மாமா. அந்த மாமா எனக்கு சரியே இல்லை, பிடிக்கவே இல்லை மாமா அப்படின்னு. டே நீ ஏன்டா அப்படி பேசுகிற, பின்ன என்னக்கா உன் பக்கம் நியாயம் இருக்குக்கா, மாமா பக்கம் நேர்மை இருக்குது அப்படிங்கல, நான் ஏன் அவர் பக்கம் பேசணும், என்ன ஆனாலும் சரி இந்த உலகமே இடிஞ்சாலும் சரி நான் நம்ம மாமா பக்கம் தான் நிற்பேன், மாமாவை மதிக்காதவங்க யாருமே எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே. சீதாவும் அவங்க அருணும் வராங்க. அம்மா பார்த்துட்டு போகலாம், சாமி கும்பிட்டு போகலாம், மனசு சரியில்லை அப்படின்னுட்டு, ஏன்னா வேணுக்குனே தான் இங்கே இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இங்கே அருண் வம்புழுக்கணுன்ட்டு வர்றாங்க. கூட்டிக்கிட்டு வந்த கையோட வாங்க மாப்பிள்ள அப்படின்னு கூப்பிட்றாங்க. அப்படி பார்க்குறாரு, இவன் இங்கே இருக்கானா, நான் எதுக்கு இருக்கணும், சீதா நான் கிளம்புறேன் அப்படின்னு போக, எங்கங்க ஏன் போகிறீங்க, இது எல்லாருக்கும் சொந்தமான கோயில், எல்லாரும் இருக்கலாம் வாங்க அப்படிங்கிறாங்க. ஏய் என்னடி இப்படி என்னமோ மாதிரி பேசுகிற, ஆமாம் நீ தானே சொன்ன என் புருஷன் மன்னிப்பெல்லாம் கேட்க மாட்டாருன்னு, அப்போ என் புருஷன் எனக்கு முக்கியம் இல்லையா அப்படிங்கல. சீதா அப்படின்னு முத்து வரார் பக்கத்தில். இப்போ என்னம்மா நான் என்ன தப்புன்னு நினைக்கிறேன், என்னம்மா உங்களுக்கு தப்புன்னது உங்களுக்கே தெரியலையா, இங்கே பாரு சீதா நான் வேணும்லாம் செய்யலை, இப்போ என்ன உனக்கு வந்து மன்னிப்பு கேட்கணும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லையிலே, என்னங்க அப்படின்னு மீனா வந்து தடுத்துடுறாங்க. மன்னிப்பு கேட்குற வேலையெல்லாம் வேணாம் அப்படிங்கிறாங்க. இங்கே அருண் என்ன பண்ணுறாரு, இவன் பக்கத்தில் நான் நிற்க பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்ட அப்படியே ஃபோன் பேசுகிற மாதிரி தள்ளி ஒதுங்கி போகிறாரு. அப்படியே சத்யா எல்லாரும் என்னக்கா இப்படி நம்ம மாமா பற்றி உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கல. ஏண்டா எல்லாம் தெரியும் தான், அவரும் கோவக்காரர் தான் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவை பற்றி எதிர்த்து பேசுகிறாங்க. இங்கே சீதா இருந்துட்டு முத்து என்ன பண்ணுறாங்க, அப்படியே கொஞ்சம் அருணுக்கு பக்கத்தில் போகிறாரு. பார்த்துட்டு, என்ன அருண் நான் வந்து எதுவும் தப்பாது பேசிட்டேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னை மன்னிச்சிருங்க, நான் வந்து வேணும்லாம் பண்ணலை, நான் உங்களை தப்பும் சொல்லலை, அந்த நேரம் உங்கள் கடமையை தான் செஞ்சீங்கன்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னு முத்து அன்பா தாங்க பேசுகிறாடே, நீ இருத்துடா அப்படிங்கிறாரு. பார்க்குறாரு முத்து, எவ்வளோ தாங்க ஒரு மனுஷன் அடங்கி போக முடியும், என்ன அருண் இப்பெல்லாம் பேசுகிறீங்க, என்ன அருண்னா என்ன பேசுவாங்க, உன்னைய தூக்கி வச்சுட்டே ஆடுவா, என்ன ஒரு பொண்டாட்டி தான் புருஷனைத்தான் தன்னைத்தான் யாரும் அழகாக தூக்கி வச்சு பேசணும் ஆசைப்படுவா, ஆனால் இவ எப்போ பாரு மாமா 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 மாம்னு ஓம் புராணம் பாடிட்டே இருக்கா, என்ன அப்படியே ரொம்ப அப்படியே பாசத்தை பொழிஞ்சு வச்சிருக்கியோ அப்படின்னு சொன்ன கையோட, இங்கே பாரு அருண் நீ தப்பாக பேசுகிறடே, தப்பாலாம் நான் அந்த மாதிரி தப்பாலாம் பேச மாட்டேன்டா, என் சீதா பற்றி எனக்கு தெரியும், நான் சொன்னது நீ உன் மேலே அவ்வளோ பாசத்தை வச்சுருக்கா, அந்த பாசத்தை ஒட்டைக்கணும், அதுக்காக தாண்டா இன்னைக்கு நான் வேலையை விட்டு நின்றுருக்கேன் அப்படின்னோடனே முத்துக்கே ஒரு மாதிரி ஆகுது, என்ன வேலையை விட்டு நின்றுருக்கேங்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்க்குறாரு. என்ன ஃபோனில் எதுவும் யாருக்கும் ஃபோன் போட்டு பேசி வச்சிருக்கியா, நான் பேசுகிறத கேட்குறதுக்கு, இங்கே மாறு அருண் அப்போலாம் இல்லை, அன்னைக்கு வந்து டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்கு பண்ணேன், இன்றைக்கி நீ பண்ணலாமே, நான் அப்போலாம் இல்லை, இங்கே பாரு உன் பொண்டாட்டி அங்கே தான் நிற்கிது, என் பொண்டாட்டி அங்கே தான் நிற்கிது அப்படிங்கிறாங்க. நீ பெரிய ஆள்றா அப்படின்னு சொல்லிட்டு அருண் பார்க்குறான். பார் உன் மூஞ்சில நான் முழிக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு, சீதா வா நம்ம போவோம் அப்படின்னு கூப்பிட்றாரு. சாமி கும்பிட வந்துட்டு ஏன் சாமி கும்பிடாம போகணும், வாங்க நம்ம சாமி கும்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேருமே அவங்க அங்கிட்டு இவங்க கிட்டமா 2 பேரும் சாமி கும்பிட போகிறாங்க. 2 மகள்களும் 2 மருமையங்களும் இப்படி முறைச்சிக்கிட்டு போகிற பார்த்துட்டு எந்த தாய் தான் சந்தோஷமாக இருக்க முடியும், ரொம்ப ஃபீல் ஆகுறாங்க. சத்யாவும் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாரு. ஆனால் முத்துக்கு மட்டும் டவுட் வந்துக்கிட்டே இருக்குது. மீனாக்கிட்டே சொல்கிறாரு, அந்த மாப்பிள்ளை சொன்னதை அருண் ஏன் இப்படி சொல்லணும், வேலையை விட்டு நின்றுன்னா அப்போ அவராக தான் விட்டுருக்காரா, ஒன்றும் புரியலையே, அதாங்க எனக்கு என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போயிட்டுருக்காங்க. போகிற வழியில இவருக்கே தோணுது முத்து, சரி மீனா நீ வீட்டுக்கு போ, நான் அந்த வரேன், எனக்கு ஒரு வேலை இருக்குது அப்படின்னு போகிறாங்க. அவர் வேலை பார்க்குற இடத்துக்கு போகிறாருங்க. போயிட்டு அந்த ஐயா இருந்தார் பார்த்தீங்களா, ஒரு ஏற்கனவே உதவி பண்ணார்ல, அவரை கூப்பிட்டு வச்சு பேசுகிறாரு. ஐயா எனக்கு ஒரே ஒரு உதவி வேணும், என்ன அப்படிங்கல, நேற்று நடந்தது என்ன, அது ஏதாவது சொல்ல முடியுமா, என்ன நடந்தது, இல்லை என் சகலை வந்து வேலையை விட்டு நீக்கிட்டாங்களே அதை பற்றி தான். என்ன தம்பி நீங்கள் எப்படி நல்ல காரியம் பண்ணியிருக்கீங்க, என்ன ஒரு நல்ல மாப்பிள்ளையா இருக்கீங்க, ஆனால் உங்கள் சகலை என்ன இப்படி இருக்காரு, என்ன சொல்கிறீங்க,
அவரை பற்றி எனக்கு ஏற்கனவே தெரியும் தான், ஆனாலும் சரியான ஆளுப்பா அவன் சகல அருண் அப்படிங்கிறாங்க. ஆனால் வாழ்த்துப்பா, கை கொடு. நீ எப்போ ஏற்பட்ட நல்ல காரியம் பண்ணுற, நிறைய வாட்டி உன்னை பற்றி தெரிஞ்சிருக்கேன், நீ எல்லாருக்குமே நல்லது தான் பண்ணியிருக்கிற அப்படின்னு அந்த தாத்தா பெருமையாக சொல்கிறாரு. அது இருக்கட்டுங்க, இப்போ என்ன நடந்துன்னு சொல்லுங்களேன், ஏதோ சொன்னீங்களே அப்படின்னு முத்து கேட்குறாரு. அட ஏப்பா கேட்குற, இந்த மாதிரி நியூஸ்லலாம் வந்துச்சு இல்லையா, நீ வந்து அந்த பொண்ணை காப்பாற்றின, ஆனால் அந்த போலீஸ்கார் வந்து திருடனை தான் பிடிக்க போனாங்க அப்படின்னு நியூஸில் வந்துச்சு இல்லையா. ஆமாம், அதை வச்சு இங்கே எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் ஓவராலாக தான் பேசுனாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணிட்டாரு, நான் நேர்மையாக இருக்க விரும்புகிறேன், ஒரு அம்மாவை காப்பாற்றலை, அதனால நான் எனக்கு வேலையை விட்டு எனக்கு நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணுங்கள், இல்லை நீங்கள் என்ன பண்ண நினைக்கிறீங்களோ நடவடிக்கை எடுங்கன்னு அவராகவே வாலண்டரியாக கேட்டாருப்பா. அதனால தான்ப்பா இந்த மாதிரி சஸ்பெண்ட் ஆர்டரே கொடுத்தாங்க, இல்லைன்னா இதுக்காலாம் போய் யாரும் சஸ்பெண்ட் கொடுப்பாங்களா என்ன அப்படின்னு சொன்னோன்னே செம்ம காண்டாகுது முத்துக்கு. அப்போ இவன் வேணுக்குன்னு தான் அப்படி பண்ணானா அப்படின்னு நினச்சிக்கிட்டு, அது கூட எனக்கு வேணுக்குன்னு தான்ப்பா தோணுது, உன் மேலே கெட்ட பேர் வரணுங்கிறான் தான் உன் சகல அப்படி போயிருக்காரு. என்னையா ஒரு மனுஷன் வேலை போனாலும் பரவாயில்ல, உன்னை பழிவாங்க நினைக்கிறானே, பார்த்துப்பா தான் பொண்டாட்டி ஏதாவது பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பயங்கரமாக அப்படி சொல்ல முத்துக்கு ஒரு மாதிரி ஆகுது. அப்படியே அதே டென்ஷனில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பொண்டாட்டிகிட்ட போய் சொல்கிறதா யார்கிட்ட சொல்கிறது அப்படின்னு புரியாமல் தவிக்கிறாங்க. இதை சொன்னால் யார் நம்ப போகிறா, சரி நம்பினா என்ன நம்பாட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு மீனாக்கிட்ட போகிறாங்க. மீனாட்ட போயிட்டு எங்கே மீனா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்ட சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் மீனாவுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. என்னங்க இந்த அருண் இப்படிலாம் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் ஆகுது. சரி மீனா நீ எங்கே இருக்க அப்படின்னு கேட்க, நான் அம்மா வீட்டுக்கு வந்தேங்க அப்படிங்கிறாங்க. சரி மீனா அங்கே இரு, நானும் வர்றேன் அப்படிங்கிறாரு. ஏங்க வரேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் தாங்க எல்லாத்தையும் சொல்கிறாரு. சொன்னால் ரொம்ப மனசு கஷ்டப்படுது. அவங்க அம்மாட்டே சொல்கிறாங்க, இங்கே பாருமா இவர் இப்படிலாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் சத்தமாக பேசாதடி, மெதுவாக பேசு, ஏம்மா உள்ளுக்குள்ள சீதாவும் அருணும் இருக்கிறாங்க, என்ன வந்திருக்காங்களா? ஆமாம், வேலை இல்லை, மனசுக்கு சரியில்லை, அதனால இங்கே கூட்ட வந்தேன்னு சொன்னா, நான் என்னடி பண்ணுறது, அவளும் மகதானே அப்படிங்கிறாங்க. அம்மா நான் அவளை பற்றி ஒன்றும் சொல்லலையம்மா, இப்போவுமே அருணுமே திருந்தி வாழ்ந்தா நல்லதுன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம், அவர் ஒன்றும் நாங்கள் பகையாவே எதிரியாவே நினைக்கலையம்மா அப்படிங்கிறாங்க. சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ என்ன 2 பேரும் வாங்க சாப்பிட்டு போகலாம் அப்படிங்கிறாங்க. இல்லை அதெல்லாம் வேணாம், நாங்கள் கிளம்புறோம் அப்படிங்கிறாங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா வெளியில் வராரு, வந்த கையோட வெளியில் இவங்களை பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஆகுது. என்ன வந்துட்டு பேசாமல் போகிறீங்க, இது உங்கள் வீடு தானே, உங்கள் சாம்ராஜ்யம் தானே அப்படி இப்படின்னு அருண் வம்பளுக்கிறாரு. மீனா இருந்துட்டு, என்ன அருண் ரொம்ப பேசுகிறீங்க, நான் ஒன்றும் ரொம்ப பேசலை, நீங்கள் பண்ணுறது தான் நான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. சத்தமாக பேசாதீங்க, சீதா தூங்கிக்கிட்டு இருக்கா பாவம், அவர் ரொம்ப டயர்டில் இப்போ தான் தூங்க வச்சுட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. பார்க்குறாரு முத்து, இங்கே பாரு அருண், நீ என்ன பண்ணேன்னு எனக்கு எல்லாம் நல்லா தெரியும், என்ன தெரியும் அப்படின்னு கேட்கையில தனியாக கூட்டிகிட்டு போய் பேசுவோன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கூட்டிகிட்டு போகிறாரு. என்ன தெரியும்னு சொல்லவா, இங்கே ஏன் உன்னை கூட்டு வந்தேன் தெரியுமா, அத்தைக்கெல்லாம் தெரிஞ்சால் கஷ்டப்படுவாங்க, அதனால தான் இங்கே சொல்கிறேன். என்ன சொல்ல போகிற, நீ இந்த மாதிரி வேலையை விட்டு நீயே உன் வேலையை நீக்கிக்கிட்டு வந்து நிற்கிற, என் மேலே பழி போடணும் அப்படிங்கிறக்காண்டி எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே, ஆஹா எல்லாம் தெரிஞ்சு போச்சு போல இருக்கே அப்படின்ட்டு, இனிமேல் என்ன தெரிஞ்சதுக்கப்புறம் அப்படின்னு நினச்சிட்டு, ஆமாண்டா அப்படி தான் பண்ணேன், இப்போ என்ன பண்ணுவேன், உன்னை நான் ரொம்ப நோஸ் கட் பண்ணணும், உன்னை இந்த வீட்டிலேருந்து வெட்டி விடணும், உன்னை அப்படியே மாமான்னு தாங்குறாள்ல, எல்லாரையும் உன்னை தூக்கி போட்டு மிதிக்கணும், அதுக்காக தான் நான் எல்லாம் பண்ணேன் போதுமா அப்படின்னு சொல்ல, அட பாவி ஏன்டா இப்படி நான் உனக்கு அப்படி என்னடா பண்ணேன் அப்படின்னு முத்து கேட்க, இங்கே பார் உன்னையெல்லாம் தாங்கிறது பிடிக்கல, அவ்வளோதான், உன்னை பார்த்ததுலேருந்து எனக்கு பிடிக்கல, இப்போ என்ன பண்ணுங்கிற அப்படின்னு அருண் சொல்ல, அதே தான் நான் கேட்குறேன், இப்போ நான் என்ன தான் பண்ணணும் அப்படின்னு கேட்க, நீ ஒன்றும் பண்ண வேணாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. இவங்க பேசுகிற எல்லாத்தையுமே அப்படியே ரூமுக்குலேருந்து கேட்டுடுறாங்க. சீதா கேட்டுட்டு அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இவர் என்ன இந்த மனுஷன் திருந்தவே மாட்டாரா, ச்சே என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, இப்போவே போய் மூஞ்சில் 4 குடுப்பமா என்ன பண்ணுறது இவர் அந்த மனுஷனை அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கதவை திறந்துட்டு வராங்க. கிட்டக்க போய் ஏதாவது கேட்டோம்னா அக்காவும் மாமாவும் நம்மளை தான் திட்டுவாங்க, போயிட்டு போகுதுன்னு சொல்லுவாங்க, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு அப்படியே ஒரு மாதிரி ஆகுறாங்க. சீதா வந்து உண்மையை சொல்லலாமா வேணாமான்னு இப்படி குழப்பத்தில் இருக்காங்க. மீனா கிட்ட மட்டும் சொல்லுவோம் அப்படின்னு அக்காட்ட போகிறாங்க. அக்கா நில்லுக்கா அவங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொன்னகையோட, என்னடி என்ன மன்னிப்பு கேட்கணுமா அப்படின்னு கேட்க, அப்படிலாம் இல்லைக்கா, அது வந்துக்கா என்னை மன்னிச்சிருக்கா, என்னடி மன்னிப்பு கேட்குற, எல்லாமே என் வீட்டுக்காரர் பண்ண தப்பு தாக்கா, எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சுக்கா, என்னடி சொல்கிற, ஆமாக்கா எப்படி பண்ணியிருக்காரு பார்த்தியா, சரி விடு உனக்கு தெரியுமாக்கா, எனக்கு தெரியும்டி, தெரிஞ்சு எப்படிக்கா பேசாமல் இருக்க, என்னடி பண்ணுறது, உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு மாமா நினைக்கிறாருடி, ஐயோ நான் மாமாவை தப்பாக நினச்சிட்டேனே, உனக்கு 1000 வாட்டி அவர் நல்லவர்னு தெரிஞ்சாலும் உன் புருஷன் மன்னிப்பு கேட்டோன்னா அப்படியே மயங்கி போய் மறுபடியும் எங்களை திட்டுற, அக்கா நான் அப்பெல்லாம் நினைக்கலக்கா, என்னதான் பண்ணுறது என்ன பண்ணுறது புருஷனாச்சே அப்படிங்கிறாங்க. இப்போ ஒன்றும் கேட்டுக்க வேணாம் விடு அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா அந்த மனுஷனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவத்தில் இருக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட், பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.